வணக்கம். பிப்ரவரி 11ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 10ஆம் தேதி நிஃப்டி 0.8% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,070 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 2,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 1,500 கோடி ரூபாய்க்கு. பிப்ரவரி 11ஆம் தேதி இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், லியூபின், ஆஸ்ட்ராஜெனகா, வோடஃபோன் ஐடியா, பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஐஆர்சிடிசி, இர்கான் இன்டர்நேஷனல், செயில், என்பிசிசி இந்தியா, மாயில், இஐஹெச் லிமிடெட், தேவயானி இன்டர்நேஷனல், இஐடி பாரிஸ், செல்லோ வேர்ல்ட், கேம்பஸ் ஆக்டிவேர், பிர்லா சாஃப்ட், ஆந்திரா சுகர், டிவி டுடே மற்றும் அம்பிகா காட்டன் மில்ஸ். சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி நேற்று தொடர்ச்சியாக 4வது நாள் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் என்ன முக்கிய காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ட்ரம்ப்புடைய டேரிஃப்ஸ் தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிலையற்ற தன்மை இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. போன வெள்ளிக்கிழமை அந்த செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ குறையும் அதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பேங்க்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் எப்போலேருந்து? மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் நமக்கு எஸ்பிஐ உடைய சேர்மன் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. சில வங்கிகள் மட்டுமே உடனடியாக அதை அமல்படுத்துவாங்க. ஆனால் பெரும்பாலான வங்கிகள் அடுத்த குவார்டர் வரைக்கும் காத்திருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு எஸ்பிஐ உடைய சேர்மன் சிஎஸ் செட்டி. அதே போல் ஆதில் ஷெட்டி bankbazaar.com உடைய சிஓ அவரோட கருத்து தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா, பேங்க்ஸ் கண்டிப்பாக குறைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் டைம்லைன் அவர் சொல்ல, இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதுதான் பீக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிக்கும்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. சில வங்கிகள் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிருந்தாங்க. போன ஆண்டு பாதியிலிருந்து ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அறிவிச்சிருந்தாங்க. அது இந்த ஆண்டு மார்ச் வரைக்கும் இருக்குது. எந்தெந்த வங்கிகள்? பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற கம்பெனிகள் எல்லாமே இதை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட், என்ன டேஸ்க்குன்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்தது. எந்த வங்கி என்ன டென்யூருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, இதெல்லாமே ஸ்பெஷல் டென்யூர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸாக சொல்லியிருக்காங்க. போன ஆண்டே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் நான் பார்க்கும்போது அதிகமாக இருந்தது பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஐடிபிஐ பேங்க்குடைய 7.3% ஆண்டிருக்கு. ஜிஎஸ்டியை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு கருதிக்கிட்டு இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய டேக்ஸ் ரேட்ஸில் ஒரு ஸ்லாபை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 12% அவங்க தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மாநில அரசுடன் அதில் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் இன்னும் எட்டலை. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பெரும்பாலும் அடிக்கும். 3 டேக்ஸ் ஸ்லாப் தான் பெரும்பாலும் இருக்கும். 5%, 18% மற்றும் 28%. அந்த 12% ஸ்லாபில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மெதுவாக 5% அல்லது 18% அவங்க மூவ் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்கு. மணி கண்ட்ரோல்னு கிடைத்த தகவல் ஆல் டைம் ஹையை எட்டியிருக்கு. லைஃப் டைம் ஹையை எட்டியிருக்கு. 2,430 ரூபாய் அதிகரித்த போது 88,500 ரூபாய் 10 கிராமுக்கு இருந்தபோது. கோல் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனங்களுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட். நிதியாண்டு 2026 2 சப்சிடி நிறுவனங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பாரத் கோக்கிங் கோல் மற்றும் சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட், இந்த 2 நிறுவனங்களுடைய ஐபிஓ நிதியாண்டு 2020 செகண்ட் ஹாஃபில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. பாரத் கோக்கிங் கோலுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நிதியாண்டு 2024 1,564 கோடி ரூபாய். அதை போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே போல் சிஎம்பிடிஐ அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 503 கோடி ரூபாய் போன்ற ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 70% அதிகரிச்சிருந்திருக்கு. வீனஸ் ரெமடிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல், நேற்று இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் க்ளோசிங்கில் ரெட்டில் தான் இருந்திருக்கு. அந்த க்ரீனில் ட்ரேட் ஆனதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, இந்தோனேஷியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு மருந்துக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. பிளட் கிளாட் ப்ரிவென்ஷன் ட்ரக் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீனஸ் ரெமடிஸ் தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18.
இன்ஜினியர்ஸ் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். அவங்க டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. நெட் ப்ராஃபிட் ₹94 கோடி, இயர் ஆன் இயர் 78% அதிகரிச்சிருக்கு. வருவாய் கீழே போயிருக்கு, 12% விழுந்திருக்கு, ₹764 கோடி. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மானந்தா ஸ்பால அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க, அவங்க ஸ்டேக்கை விற்பனை செய்கிறாங்க சார்லட் ஹோட்டல்ஸ்க்கு ₹530 கோடி. இது வழியாக வரக்கூடிய பணத்தை மேன்கைண்ட் ஃபார்மா சில கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடுக்கு கவச் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோட ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. ₹335 கோடி கான்ட்ராக்ட் இது. வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹185 கோடி, இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹163 கோடி. ரெவென்யூ ₹3689 கோடி, இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்கு. 26 அனலிஸ்ட் வருண் பீவரேஜஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 23 பேர் பை ரேட்டிங்கும் 3 பேர் ஹோல்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் நிறுவனத்திற்கு நொம்முறை கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 750, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. ஐஷர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் ₹1170 கோடி, இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹4973 கோடி, இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்கை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. முத்தையா முரளிதரன் கிரிக்கெட்டருடன் இணைந்தவங்க கொண்டு வர இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ அதை அறிமுகம் செய்கிறாங்க. அவங்க குறைந்த விலையாக ₹10 அதை கொண்டு வராங்க. எவ்வளவு கிராம்ஸ் எவ்வளோ எம்எல்ன்ற தகவல் தெரியலைங்க. ஆனால் ₹10 கொண்டு வருவதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் IPL டீம்ஸுடனும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எந்தெந்த IPL டீம்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் அவங்களுடைய சொந்த கம்பெனியான மும்பை இந்தியன்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க விளம்பரம் செய்வதற்கு. அதே போல சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் சைனா பிராண்டான ஷீனை கொண்டு வராங்க. 5 ஆண்டு தடை இருந்தது அந்த பிராண்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஷீனை ரிலையன்ஸ் ரீட்டைல் கொண்டு வராங்க. நைக்கா போன்ற நிறுவனம் இது உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பான்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது குறித்தும் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறிமுகம் செய்கிறாங்க விரைவில். அது டாடா நிறுவனமான ட்ரெண்ட் மற்றும் நைக்கா ஃபேஷன்ஸ்க்கு ஒரு போட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். நைக்கா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ₹26 கோடி, இயர் ஆன் இயர் 61% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹2267 கோடி, இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. கிரைசல் குவார்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த டேட்டா. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹26. நெட் ப்ராஃபிட் ₹225 கோடி, இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃபிளாட்டாக இருந்திருக்கு. ₹913 கோடி. நால்கோ குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹4. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 14. ரிசல்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ₹1566 கோடி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹4662 கோடி, இயர் ஆன் இயர் 39% அதிகரிச்சிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் ₹371 கோடி, இயர் ஆன் இயர் 71% அதிகரிச்சிருக்கு. ஒரு முக்கிய காரணம் சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருப்பது சமையல் எண்ணெய் விலை அதிகரிச்சிருந்திருக்கு. அதன் ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. ₹9103 கோடி. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹9. ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹372 கோடி, இயர் ஆன் இயர் 52% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹5527 கோடி. போன வருடம் இதே குவார்ட்டரில் ₹4851 கோடி. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் 40% வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிற மற்றொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த கம்பெனிஸுடைய PE ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர், EPS ப்ரைஸ், ஷேர்ன்றது ஷேர் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு 10 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். TCS உடைய PE பார்க்கும்போது 29.8, இண்டஸ்ட்ரியுடைய PE 32.9. ஸோ இண்டஸ்ட்ரி PE உடைய TCS உடைய PE குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து புரோக்கர்ஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் ஆவரேஜாக பார்க்கும்போது 4532, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்ஃபோசிஸ் உடைய PE 28.4,
32.4, இண்டஸ்ட்ரி PE 32.9. புரோக்கர்ஸ் கொடுத்திருக்கிற டார்கெட்டில் ஆவரேஜாக பார்க்கும்போது 2112, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய PE ரேஷியோ 8.25, இண்டஸ்ட்ரி PE 14.9, ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் கொடுத்திருக்கிறது புரோக்கர்ஸ் வந்து 960, 31% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்துஸ்தான் யூனிலீவருடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 51.7, இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது 52.6, புரோக்கர்ஸ் கொடுத்திருக்கிற சராசரியான டார்கெட் பிரைஸ் 2640, 12% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐடிசியுடைய PE 26.7, இண்டஸ்ட்ரி PE 26.8, கொஞ்சம் தான் குறைவாக இருக்குது. ஆவரேஜ் டார்கெட் பிரைஸ் புரோக்கர்ஸ் கொடுத்துருக்கிறது 535, 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்ஐசியுடைய PE பார்க்கும்போது 12.4, இண்டஸ்ட்ரி PE 73.8, டார்கெட் பிரைஸ் புரோக்கர்ஸ் கொடுத்திருப்பது சராசரியாக 1151, 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HCL டெக்னாலஜிஸ் உடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 27.3, இண்டஸ்ட்ரி லெவலில் 32.9, புரோக்கர்ஸ் கொடுத்திருக்கிற சராசரி டார்கெட் பிரைஸ் 1969, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு கொடுத்திருக்கிற டார்கெட் பிரைஸ் 4061, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோவுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 33.48, இண்டஸ்ட்ரியுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 35.3. சன்ஃபார்மாவுடைய PE 36.58, இண்டஸ்ட்ரி PE 40.8, புரோக்கர்ஸ் கொடுத்திருக்கிற சராசரி டார்கெட் பிரைஸ் 2066, 19% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஸ் பேங்குடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 11.2, இண்டஸ்ட்ரி PE 14.9, சராசரியாக கொடுத்திருக்கிற டார்கெட் பிரைஸ் புரோக்கர்ஸ் 1292, 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ஒரு மெட்ரிக்காக எடுத்துக்கலாங்க. வேல்யூவேஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு சிலர் இதை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில மெட்ரிக்ஸும் சேர்த்தும் பார்க்கறதுக்கான இது இருக்குது. ஆனால் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு வேல்யூவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்ரிக்காக இருக்குது. எஸ்காட்ச் குபூட்டா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 14. நெட் ப்ராஃபிட் 323 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2935 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா. பொனோன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 3204, ஸ்டாப் லாஸ் 2670. மேக்ஸ் ஹெல்த் கேரில் ஃபியூச்சர்ஸில் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் விளையாடுறது பெரிய ரிஸ்க்கான விஷயம். கொடுத்துருக்கிற டார்கெட் 996, ஸ்டாப் லாஸ் 1115. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெட்டிங்டனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 260, ஸ்டாப் லாஸ் 232. ஐஆர்சிடிசிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 835, ஸ்டாப் லாஸ் 754. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 3050, ஸ்டாப் லாஸ் 3171. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்மையில் பெரிய அளவில் விற்பனை செய்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. இப்போ சிஎன்பிசி டிவி 8ல் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ரீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ நம்பர்ஸ் வைத்திருக்கிறாங்க, எங்கே அதிகமாக அவங்க ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 8ல். அதை விரைவாக பார்க்கலாம். போன குவார்ட்டரில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் $12 பில்லியன் கூடிய ஷேர்ஸை விற்பனை செய்து பணத்தை வெளியெடுத்திருப்பதாக முதலாக சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, அந்த டாப் 500 NSE லிஸ்டட் கம்பெனிஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 12 ஆண்டு லோவில் இருக்குது. இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தமானது. 18.8% ஓனர்ஷிப் தான் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இந்த டாப் 500 NSE லிஸ்டட் கம்பெனிஸில். அதே டாப் 500 NSE லிஸ்டட் கம்பெனிஸில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ரெக்கார்ட் ஹையில் இருக்கிறாங்க. 17.9% இருக்குது அவங்களுடைய ஸ்டேக். டிசம்பர் 2024 முடிவில் பார்க்கும்போது FII ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருடைய ஸ்டேக் நிஃப்டி 50ல் 24.3%. போன வருடம், அதாவது போன வருடன்றது வந்து 2023 டிசம்பரில் பார்க்கும்போது 25.8% இருந்தது. மிட் கேப் 100ல் 16.2%. போன வருடம், அதாவது 2023 பார்க்கும்போது 15.8% இருந்தது. ஸோ நிஃப்டி 50ல் கீழே போயிருக்கவங்களுடைய ஸ்டேக். மிட் கேப் 100ல் அவங்களுடைய ஸ்டேக் உயர்ந்திருக்கு. அதே போல் ஸ்மால் கேப்லையும் அவங்களுடைய ஸ்டேக் உயர்த்தி இருக்கிறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11.9%லிருந்து 12.5% உயர்த்தி இருக்கிறாங்க. இதே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு ஸ்டேக் வைத்திருக்காங்க பார்க்கும்போது நிஃப்டி 50ல் போன வருடம், அதாவது 2024 டிசம்பர் முடிவில் 21.9, அதற்கு முந்தின ஆண்டு 2023 டிசம்பரில் பார்க்கும்போது 19.8. ஸோ நிஃப்டி 50ல் உங்களோட ஸ்டேக் அதிகரிச்சிருக்கு. மிட் கேப் 100ல் 16%லிருந்து 17% அதிகரிச்சிருக்கு. ஸ்மால் கேப்ஸில் 12.1%லிருந்து 12.8% உயர்ந்திருக்கு.
அதே போல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எதில் பண்ணியிருக்கிறாங்க அந்த நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 8.8% வைத்திருக்கிறாங்க ஓனர்ஷிப். ஆனால் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸாக இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப்ஸில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்த்தி இருக்கிறாங்க. 9.4% இந்த டிசம்பர் குவார்டர் முடிவில். நிஃப்டி 50 மற்றும் மிட் கேப்ஸில் அவங்களுடைய பர்சன்டேஜ் ஹோல்டிங் வந்து சேஞ்சஸ் இல்லை. 6.9% நிஃப்டி 50ல், மிட் கேப்ஸில் 9.7%. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். துன்சரி இன்வெஸ்ட்மெண்ட் 15% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 157% வால்யூம் அதிகரித்தது. துன்சரி வெஞ்சர்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 794% வால்யூம் அதிகரிப்பு. சிக்னேச்சர் குளோபல் 5% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 166% வால்யூம் அதிகரிப்பு. டிநீர்ஸ் 5% ஷேர் ப்ரைஸும் 166% வால்யூம் அதிகரிப்பு. இமுத்ரா 5% ஷேர் ப்ரைஸ், 116% வால்யூம். எக்ஸ்பிளியோ சொல்யூஷன் 4% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 391% வால்யூம் அதிகரித்தது. ரெட்டிங்டன் 4% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 3184% வால்யூம் அதிகரிப்பு. கேம்லின் ஃபைன் 4% உயர்ந்தது, 209% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் என்ஜிஎல் ஃபைன்கம் 20% வீழ்ச்சி, 1726% வால்யூம் அதிகரித்தது. திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் 20% சரிந்தது, 297% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 20% வீழ்ச்சி, 1666% வால்யூம் அதிகரிப்பு. போரோசில் 14% சரிந்தது, 107% வால்யூம் அதிகரிப்பு. ஜாக்சன் பல் ஃபார்மா 9% வீழ்ச்சி, 278% அதிகரித்தது வால்யூம். விஎஸ்டி டில்லர்ஸ் 7% வீழ்ச்சி, 594% வால்யூம் அதிகரித்தது. ஆல்கம் லேபரேட்டரிஸ் 7% வீழ்ச்சி, 161% வால்யூம். சோபா 7% சரிந்தது, 231% அதிகரித்தது வால்யூம். பாரதி எக்ஸாகாம் 6% வீழ்ச்சி, 170% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.